صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்ட அறிவியல் சம்பந்தமான கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே காற்று சம்பந்தமாக அல் குர்ஆனிலே கூறப்பட்ட செய்திகளை நாம் காண்போம். மனிதன் உயிர் வாழ்வதற்கு, மற்ற ஜீவராசிகளும் உயிர் வாழ்வதற்கு உணவு, குடிபானம், காற்று இவைகளெல்லாம் அவசியமாக தேவைப்படுகின்றது. காற்று இல்லாமல் மனிதனாலும் உயிர் வாழ முடியாது, மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகளாலும் உயிர் வாழ முடியாது. காற்று மட்டும் இருந்தால் போதாது, மனிதன் சுவாசிக்கின்ற அளவிற்கு அந்த காற்றிலே ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகின்ற பிராணவாயு இருக்க வேண்டும். பிராணவாயு இல்லாத, ஆக்சிஜன் இல்லாத காற்றை மனிதனால் சுவாசிக்க முடியாது. ஆக்சிஜன் இல்லாத காற்று இருந்தாலும் மனிதனும் மற்ற ஜீவராசிகளும் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறி நிச்சயமாக மரணத்தை சந்திப்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு அவன் செய்திருக்கின்ற அருள் கொடைகளில் ஒன்று ஆக்சிஜன் கலந்த காற்றை, சுவாசிக்க தகுந்த காற்றை இலவசமாக நமக்கு வழங்கியிருக்கின்றார். பெரும்பாலான மருத்துவமனைகள்ல சில நோயாளிகள் சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள். அவர்களுக்கு இயற்கையான ஆக்சிஜன் அவர்களுக்கு வைக்கப்படும். பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்யப்படும். ஒரு நாள் அவர் சுவாசிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்யப்படும். அது அல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாம் இலவசமாக ஆக்சிஜன் உள்ள காற்றை சுவாசித்துக் கொண்டே நாம் இருக்கின்றோம். அதற்கு நாம் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சராசரி மனிதன் ஒரு நாள் சுவாசிக்கின்ற காற்று, எவ்வளவு காற்றை அவன் சுவாசிக்கிறான் தெரியுமா? நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற அந்த சிலிண்டர், 4 சிலிண்டர் அளவிற்கு ஆக்சிஜனை நானும் நீங்களும் சுவாசித்துக் கொண்டே இருக்கின்றோம். அதற்கு என்றைக்காவது நாம் நன்றி செலுத்தியிருக்கின்றோமா? அல்லாஹ்விற்கு நன்றி கூறி இருக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் ஏற்று நடந்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு தண்ணீரை, காற்றை இலவசமாக நமக்கு வழங்கியிருக்கின்றான். நாம் அவைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த காற்றிலே, நாம் சுவாசிக்கின்ற காற்றில் 21 விழுக்காடுகள் சதவீதம் ஆக்சிஜன் இருக்கிறது. அந்த 21% குறைந்து விட்டால் நம்மால் சுவாசிக்க முடியாது, மூச்சு திணறல் ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே, உலகத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். காற்றில் உள்ள ஆக்சிஜனை பிரித்து எடுத்து விட்டால் நம்மால் சுவாசிக்க முடியாது. மேலை நாடுகள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, மரண தண்டனை கைதிகளை பல வகையிலும் அவர்களை கொலை செய்வார்கள், தண்டனை வழங்குவார்கள். அதில் ஒரு வகை என்னவென்றால், ஒரு அறையில் அந்த தண்டனை கைதியை அமர வைத்து அறையை பூட்டி
அந்த அறைக்குள்ளால் இருக்கின்ற காற்றில் உள்ள ஆக்சிஜனை மட்டும் பிரித்து எடுத்து விடுவார்கள். ஆக்சிஜன் இல்லை என்றால் காற்றை உணர்வான், ஆனால் அவனால் சுவாசிக்க முடியாது. மூச்சு திணறி அவன் மரணத்தை சந்திப்பான். வேலை நாடுகளிலே இந்த வகையான தண்டனை இன்றைக்கும் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட ஒரு சமுதாயத்தை மலட்டு காற்றின் மூலமாக நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். மலட்டு காற்று அப்படின்னா காற்று அடிக்கும். காற்றை நாம் உணர்கின்றோம், ஆனால் கண்ணால் பார்க்க முடியுமா? காற்றில் கலந்திருக்கின்ற ஆக்சிஜனை கண்ணால் பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஆது கூட்டத்தாரை மலட்டு காற்றின் மூலமாக நாம் அழித்தோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆனுடைய 51வது அத்தியாயம் சூரத்து தாரியாத், அதிலே 41வது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். வஃபி ஆதின், ஆது கூட்டத்தாருக்கு இது அர்சல்னா அலைஹிம் அர்ரீஹல் அகீம், அவர்களுக்கு மலட்டு காற்றை நாம் அனுப்பினோம். இந்த ஆயத்தை வைத்துதான் வேலை நாடுகள்ல காற்றிலிருந்து ஆக்சிஜனை பிரித்து எடுக்க முடியும் என்று கண்டுபிடிக்கிறார்கள். ஆது கூட்டத்தாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலட்டு காற்றின் மூலமாக அழித்தான் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். ஆது கூட்டம் இருக்கிற, அவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். தவறு செய்யாதீர்கள், பல தெய்வங்களை வணங்காதீர்கள், ஏக இறைவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்றெல்லாம் உபதேசம் செய்கிறார்கள். ஆனால் அந்த உபதேசத்தை கேட்காத மக்களை அழிப்பதற்காக அல்லாஹ் காற்றைத்தான் அனுப்பி வைத்தார். காற்றை அனுப்பி வைத்தால் அவர்கள் எப்படி அழிவார்கள்? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அர்ரீஹல் அகீம், மலட்டு காற்று. குழந்தை இல்லாத தம்பதிகளை மலடன் மலடி என்று சொல்கிறோம். அதுபோன்றுதான் காற்றில் ஆக்சிஜன் இல்லை என்றால், சுவாசிப்பதற்கு தேவையான பிராணவாயு இல்லை என்றால், அந்த காற்று மலட்டு காற்று என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சரி, இந்த காற்று எத்தனை நாளைக்கு வீசிச்சு, அதனால எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை சூரத்துல் ஹாக்கா 69வது அத்தியாயம் 6 மற்றும் 7வது வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். அம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, சூரத்துல் ஹாக்காவிலே அல்லாஹ் சொல்லுகின்றார், மிக கொடூரமான காற்றின் மூலமாக ஆது சமுதாயத்தை நாம் அழித்தோம். ஆது கூட்டத்தாரை கொடூரமான காற்றை உணர்ந்தாங்க, ஆனா அவங்களால சுவாசிக்க முடியல. வாயையும் மூக்கையும் நம்ம பொத்திட்டோம் அப்படின்னா காற்று உடலுக்குள்ளால் செல்லவில்லை என்றால் நம்ம என்ன பாடுபடுவோம்? எத்தனை குடும்பங்கள்ல கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர்கள் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோர்களை தலையணையால் முகத்தில் வைத்து அமுக்கி மூச்சு விட முடியாமல், சுவாசிக்க முடியாமல் அவர்களை கொலை செய்கிறார்கள். நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இருந்தாலும் காற்று அடிக்கிறது, ஆனால் அதிலே ஆக்சிஜன் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆது கூட்டத்தாருக்கு அப்படிப்பட்ட காற்றை அல்லாஹ் அனுப்புகின்றான். சஹரகா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுசூமா, தொடர்ந்து 7 இரவுகள் 8 பகல்கள், ஒரு வாரம் அந்த காற்று அடிக்கிறது. ஒரு வார காலம் மலட்டு காற்று அவர்கள் மீது வீசுகிறது. ஃபதரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ, அவர்கள் வீழ்ந்து கிடப்பதை நீர் காண்கின்றீர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுகின்றார். இந்த 7 நாட்கள், ஒரு வாரம் தொடர்ந்து அடித்த அந்த மலட்டு காற்றின் மூலமாக ஸர்ஆ அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், கஅன்னகும் அஜாசு நஹ்லின் ஹாவியா, வேருடன் வீழ்ந்து கிடக்கும் பேரீச்சம்பரங்களை போன்று
அவர்கள் செத்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். ஆக அல் குர்ஆன் மலட்டு காற்று அப்படிங்கிற ஒரு காற்றை அல்லாஹுவினால் உருவாக்கப்பட்டு ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டது என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதை பார்த்துதான் இன்றைக்கு காற்றில் இருந்து மனிதன் சிந்தித்து மூளையை கசக்கி காற்றிலிருந்து ஆக்சிஜனை பிரித்து எடுக்க முடியும் என்று அவன் கண்டுபிடித்து அந்த ஆக்சிஜனை பிரித்து எடுத்து மரண தண்டனை கைதிகளுக்கு தண்டனையாக அவன் வழங்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் சொன்னான், காற்று 2 வகை, ஒன்று ஆக்சிஜன் உள்ளது, மற்றொன்று ஆக்சிஜன் இல்லாதது என்பதை இன்றைக்கு தான் மனிதன் கண்டுபிடித்திருக்கின்றான். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் மலட்டு காற்று என்று ஆக்சிஜன் இல்லாத காற்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.